இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்தியாவோட உற்பத்தி மொத்த மதிப்பு கூட்டலில் தமிழ்நாடு 12.11 விழுக்காடு பங்களிப்பு செய்யுது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு 8 விழுக்காட்டுக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது. இந்த வளர்ச்சியை மேலும் மேம்படுத்துகிற வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்திட ஒரு உயரிய இலக்கு நிர்ணயித்து அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டு வரோம். பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லை, எல்லாரையும் உள்ளடக்கின வளர்ச்சி, சமூக நிதியை உள்ளடக்கின வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட ஒட்டுமொத்த வளர்ச்சியை எங்களுடைய இலக்காக கொண்டிருக்கிறோம். இதனால தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மற்ற மாநிலங்களிலிருந்து யூனிக்காக இருக்குது. நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற மக்கள் தொகையை அதிகம் கொண்ட மிகவும் நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் மட்டுமல்ல, மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலம். இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க சீரான மற்றும் பரவலான வளர்ச்சியை கொண்டு வர நாங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் பலனளிச்சுக்கிட்டு வருது. கோயம்புத்தூர், திருச்சி, ஓசூர், மதுரை, சேலம், தூத்துக்குடி போன்ற நகரங்களும் பொருளாதார சக்திகளாக உருவெடுத்திருக்கு. நேற்று முன்தினம் கூட நம்முடைய வளர்ச்சியை எடுத்து காட்டுகிற மாதிரி வந்த செய்திகளை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியாவோட மொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 37.1 விழுக்காட்டோட தமிழ்நாடு முதலிடம் வகித்து இருக்கிறது. அதுவும் கடந்த 11 மாதங்களில் $12.6 பில்லியன் மதிப்புள்ள மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறோம். உலக முன்னணி நிறுவனங்களான ஃபாக்ஸ்கான், வின்ஃபாக்ஸ், செம்கார், கார்னிங் தங்கள் உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் தொடங்க முன்வந்திருக்கிறத இதற்கு ஒரு சான்று. அது மட்டுமல்ல, சஸ்டைனபிலிட்டிக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்துகிட்டு இருக்கு. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு TTRO முறையில் தண்ணீர் வழங்கப்படுது. மேலும் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அதை ஊக்குவிச்சிருக்கு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021 படி கிரீன் இன்சென்டிவ் வழங்கப்படுகிறது. தொழில்துறைக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக பல்வேறு திட்டங்களை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, 500 கோடி ரூபாயில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன், சூலூர் மற்றும் பல்லடத்தில் தலா 100 ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் உற்பத்தி பூங்கா, சென்னைக்கு அருகில் உலகளாவிய நகரம்னு பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மற்றும் CAA இடையிலான நட்புறவை தொடர்ந்து வலுப்படுத்துவேன்னு இந்த நிகழ்ச்சியில் நான் உறுதியாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நகர்ப்புற உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் நிலத்தன்மை மற்றும் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வாழ்க்கை தர முயற்சிகளை முன்னெடுக்கிறதுலையும் இந்த ஒத்துழைப்பு தொடரும். பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்ற நகரங்களுக்கு இந்த வளர்ச்சியோட மக்கள் வாழ எல்லா வகையிலும் ஏற்றதாக இருக்கணும். மக்களோட மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துகிற வகையில் நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படணும். சென்னையை உலக தரத்தில் நகரமாக உருவாக்க 3rd மாஸ்டர் பிளான் தயாரிச்சுட்டு வரோம். மாநில அரசு சார்பாக கோவை, மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 136 நகரங்களுக்கு மாஸ்டர் பிளான்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் நகர விரிவாக்கங்கள் நடைபெறும் போது மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். பசுமை இயக்கத்துக்கு முன்னோடியாக தமிழ்நாடு செயல்படுது. நம்மோட மின்வாகன கொள்கை மாநிலத்தை EV உற்பத்தியின் மையமாக மாற்றியிருக்கு. ஓலா, வின்ஃபாக்ஸ், டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள்
தங்களின் திட்டங்களை நம் மாநிலத்துக்கு நிறுவியிருக்காங்க. மேலும் பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களிலும் முக்கிய முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு. உலகளாவிய முன்னோடிகளுடன் இணைந்து கிளீன் எனர்ஜியில் அடுத்த தலைமுறை தீர்வுகளை உருவாக்க தமிழ்நாடு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருது. நகர்ப்புற நிலைத்தன்மைக்கு நீர் பாதுகாப்பும் கழிவு மேலாண்மையும் மிகவும் முக்கியம். இதை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருது. தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு திட்டம் மூலம் மழைநீர் சேகரிப்பு, ஏரிகள் புதுப்பித்தல் மற்றும் நீர்வளங்களை திறம்பட நிர்வகித்தல் போன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சர்க்குலர் எக்கனாமி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கி சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க மறுசுழற்சி மற்றும் கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.